தொடக்க காலத்தில் அவருடைய திரைப்படங்கள் 72ல் ரிலீஸ் ஆகுது முதல் படம். 77-8 வரைக்கும் அவருடைய திரை வாழ்க்கை. ஒரு 8 படங்கள் நடிச்சிருக்கிறார். இதில் முதல் 2 படம், அந்த பூக்காரி, பிள்ளையோ பிள்ளை, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஒரு ஆவரேஜான படங்கள் தான். 50 நாட்கள் கடந்து ஓடிய படம். 100 நாள் தான் 100 நாள் ஓடுனா தான் அந்த காலத்தில் வெற்றி திரைப்படம். இப்போ 100 நாள் எந்த படமே ஓடாது. இப்போ இருக்கிற படம் வந்து எல்லா படமுமே 3 நாளைக்கு தான் எடுக்கிறாங்க. 3 வாரம் ஓடிடுச்சுன்னா உலக சாதனை. இப்போலாம் 3 வாரம் ஓடுற படம்லாம் இப்போ இல்லை. அந்த காலகட்டத்தில் 50 நாட்களை கடந்து ஓடி இருக்கு. அன்றைய முன்னணி கதாநாயகிகளாக இருந்த வெண்ணிறை ஆடை நிர்மலா, மஞ்சுளா, இந்த மாதிரி கதாநாயகிகளோடலாம் அவர் நடிச்சிருக்கிறாரு. இவருடைய படங்கள் பேசப்பட்டதில் என்ன சிக்கல்னா, எம்ஜிஆர் மன்றம் வந்து பெரிய அளவோட ரசிகர் மன்றம் தான். அது எம்ஜிஆர் மன்றம்னு சொல்லுவாங்க. ரசிகர் மன்றங்கள், எம்ஜிஆர் மன்றங்கள் தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் எம்ஜிஆர் தான் எல்லாமே பிரச்சாரங்கள் செய்கிறார். திமுக கொடியை பிடித்து கொண்டு மாநாட்டிலே, மதுரை மாநாட்டிலே எப்பொழுதுமே வந்து பல மாநாடுகள் நடக்கிற இடங்களிலே எம்ஜிஆர் தான் தங்களுடைய படை வீரர்களோடு ரசிகர்களோடு வருவார். மதுரை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா முத்து திமுக கொடியை பிடிச்சிக்கிட்டு வர்றாரு ஒருவரும். இதெல்லாம் அன்றைய எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு மத்தியில் பெரிய சலசலப்பை உண்டாக்கி எம்ஜிஆருக்கு போட்டியாக தான் முத்து இறக்குறாரு. கலைஞர் திட்டமிட்டு எம்ஜிஆரை காலி பண்ணுறாரு என்கிற குற்றச்சாட்டு வந்து உருவானது. அந்த காலகட்டத்தில் சலசலப்பு உருவாக்கியது.